வணக்கம் நண்பர்களே. ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே பேஸ்டாக தமிழ்நாட்டுடைய சாதனைகள் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக் சர்வே பார்த்துருந்தோம். அந்த சர்வேயில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா மட்டும், இன்னொன்று சர்வேவுடைய ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம். சர்வேக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதில் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் நம்பர் ஒன்னா நம்ம எடுத்துக்கும் போது பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம். ஸோ எக்கனாமிக் க்ரௌத்தில் நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். க்ரௌத் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம், அது நான் சர்வே எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அதை பர்சன்டேஜில் சொல்லும் பொழுது 11.2% இன் ரியல், அதாவது உண்மையான வளர்ச்சி ரியல் க்ரௌத்தில். இது முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து 16% அப்படிங்கிறது நமக்கு நாமினல் க்ரௌத்து. ரியலுக்கும் நாமினலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னா, ரியல் அப்படிங்கிறது ஒரு பேஸ் இயர் எடுத்துக்கும், ஒரு அடிப்படை ஆண்டு. அது 2011-12. இப்போ வந்து நமக்கு 22-23 அடிப்படை ஆண்டு மாற்றிருக்கிறாங்க. நாமினலை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் என்ன விலையோ அந்த விலையை நம்ம வச்சு எடுத்து வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 11.2, 16 அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதலிடம் அப்படின்னு சொல்லி நம்பர் 1 பிளேஸ் வச்சுருக்கோம். அடுத்தது சைஸ் ஆஃப் த எக்கனாமி அப்படிங்கிறான். அதாவது சைஸ் ஆஃப் த எக்கனாமினா நாம் இப்போ ஒரு 26 லட்சம் கோடி 27 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு நம்ம வளர்ந்தோம். இவ்வளோ வேகமாக வளர்ந்தது நம்ம தான் முதலிடம் அப்படிங்கிறோம். நமக்கு முன்னாடி சைஸ் ஆஃப் த எக்கனாமியில் மகாராஷ்டிரா பார்த்தோம்னா அவங்க நார்மலாகவே 50 லட்சம் கோடி பக்கம் வச்சிருக்கிறாங்க. அவங்க வளர்ந்தது வேணா 48 to 50, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி 2 லட்சம் கோடி தான் ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கலாம். பட் அவங்க சைஸில் பார்த்தோம்னா நிறைய பணம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ தட் மகாராஷ்டிரா வந்து பார்த்தோம்னா நம்பர் 1. நாம் சைஸ் ஆஃப் த எக்கனாமி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் 2வது இடம். ஸோ பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம், பொருளாதார அளவில் பார்த்தோம்னா 2வது இடம், முக்கியமான ஒன்று. அடுத்து இப்படி நம்ம வந்து முதலிடத்துக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்குன்னா அதில் இந்தியாவுடைய வருமானம் நேஷனல் ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு 9.4% நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது முக்கியமான ஒன்று. ஆனால் 28 மாநிலத்தில் நான் 28ல் ஒரு ஆளாக இல்லை, 1/10 கிட்டத்தட்ட 100 ரூபா இங்கே வருமானம்னா அதில் 9 ரூபா 40 பைசா தமிழ்நாட்டோடது. அதுதான் 9.4 அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு நமக்கு காரணமாக இருந்தது இந்த டேம் அங்கங்கே யூஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் சர்வே ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ். நம்ம கூலி படத்தில் பவர் ஹவுஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாடை வந்து இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ், அதாவது தொழில்துறையில் ஒரு பவர் ஹவுஸாக இருக்குது. இன்னொன்று மேனுஃபேக்சரிங் லேட் க்ரௌத்து. இந்த வளர்ச்சி எதன் மூலமாக நடந்தது அப்படின்னம்னா உற்பத்தி துறை மூலமாக நடந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உற்பத்தி துறையில் நாம் அடைஞ்சிருக்கிற ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்தோம்னா அது இந்தியாவிலேயே முதலிடம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு வருஷம் மட்டும் இல்லை, கண்டினியூஸாக 4 வருஷம் ஆவரேஜ் 2021 to 22லேருந்து 24-25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த க்ரௌத் பர்சன்டேஜ் ஆவரேஜ் போட்டோம்னா 9.38% கிடைக்குது. அப்போ மேனுஃபேக்சரிங்கில் க்ரௌத்தோடைய ஆவரேஜ் வந்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் முதலிடம் நாம் வந்து வச்சிருக்கிறோம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து இப்படி இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது எதுக்குள்ள ஃபிட் ஆகுது? அப்போ ஒரு செக்டரல் கான்ட்ரிபியூஷன் பார்க்கணும். தமிழ்நாட்டுடைய வருமானம் 100 ரூபா அப்படின்னம்னா இந்த 100 ரூபாயில முதன்மை துறை எதுக்கு வருது, செகண்டரியிலேருந்து எவ்வளோ வருது, டெர்ஷரியிலேருந்து எவ்வளோ வருது. இது கூட நான் பேசிக் எக்கனாமிக்காக ஒரு 20 பாடம் முக்கியமான சொல்லிட்டு ஒரு பாடம் 6வது புக்கில் பார்த்துருந்தோம். அதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா பொருளியல் அறிமுகத்தில் அந்த துறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டர் எந்த துறையிலேருந்து அதிகமாக வருது, இப்படி ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது சேவைத்துறை சர்வீசஸ் வந்து அதிகம். அதாவது 100 ரூபா வருமானம்னா 53 ரூபா 60 பைசா 53.6 வந்து பார்த்தோம்னா நமக்கு சர்வீசஸ்ஸு. செகண்டரி அதாவது இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய செகண்டரி 2ஆம் நிலை வந்து பார்த்தோம்னா 33.1% வந்து நமக்கு வந்து செகண்டரின்னு வருது. அடுத்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து பார்த்தோம்னா 13.4. அப்போ இதில் நமக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் போட்டாலும் சரி, இல்லை எதில் அதிகமாக வருதுன்னு கேட்டாலும் சரி, இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இதில் 53.6 சர்வீஸ் செக்டர் வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து பாருங்க இந்த செகண்டரியில் 33.1 இருக்கா. இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா செகண்டரி செக்டருடைய ஒரு பார்ட்டாக வந்து இருக்கக்கூடியது. அப்போ நமக்கு 33.1% வந்து நமக்கு செகண்டரி செக்டர்லேருந்து வருது. இதில் மேனுஃபேக்சரிங் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அது கிட்டத்தட்ட 24.5% வருது.
இப்படி எப்படிங்க ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னம்னா உற்பத்தி, ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு ஃபேக்டரியில வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வெளியே கொண்டு வந்து அந்த பொருளை வந்து நம்ம விற்கிறோம், அதுக்கு ஒரு விலை போடுறோம். அப்படித்தான் நம்ம மேனுஃபேக்சரிங் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி நடந்ததுன்னா ஏதோ ஒரு ரேண்டமா நடந்தது இல்லை, அதுக்காகவே நமக்கு பாலிசிஸ் இருக்கு. அப்ப அதுக்கான பாலிசியில முக்கியமான ஒரு பாலிசி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தொழில் கொள்கை 2021 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இந்த பாலிசியினுடைய டார்கெட் பார்த்தோம்னா 15% ஆனுவல் growth இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். மேனுஃபேக்சரிங்ல இந்த வருஷம் 100னா அடுத்த வருஷம் 115. அப்ப எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமே 15% நான் வந்து பிளஸ் பண்ணிட்டே போகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ 15 வச்சிருக்கேன், 15 பக்கத்துல போயிட்டோமா அப்படிங்கறத அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது என்ன வச்சிருக்கேன்னா இந்த 2021 பாலிசி படி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா நம்ம ஒரு பொருளை வந்து ஃபேக்டரியில் உற்பத்தி பண்ண முடியுமா? அதுக்கு ஃபேக்டரிக்கு வந்து நம்ம இடம் வாங்கணும், மிஷினை கொண்டு போய் வைக்கணும், வேலைக்கு ஆள் எடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் தரணும். இப்போ இவ்வளோ வேலை இருக்குல்ல. அடுத்து நம்ம அந்த பாடம் வந்து பார்ப்போம். உற்பத்தின்னு ஒரு லெசன் இருக்கு, அடுத்து நம்ம வந்து பேசிக் லெசன் அது வந்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்றோம் நம்ம. இப்படி 10 லட்சம் கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் 2025க்குள்ள. அப்ப 20 லட்சம் பேர் வேலை செஞ்சு 10 லட்சம் கோடி பணத்தை போட்டோம்னா ஆண்டுக்கு 15% ஆனுவல் growth நடக்கும். இப்படி நடக்கும் பொழுது 2030ல இந்த கிராஸ் வேல்யூ ஆடட் ஷேர்ல 30% கான்ட்ரிபியூஷன் நமக்கு மேனுஃபேக்சரிங் வரும்னு நம்ம பிளான் பண்றோம். எப்ப 2030ல 30% அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங்ல 24.5% நமக்கு இப்பவே ஷேர் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப ஓவராலா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதுல வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ்டிபில இருந்து நம்ம எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 3 செக்டரா பிரிச்சிடுறீங்க. அதுல சேவை துறையில அதிகமா கிடைக்குது 53 சம்திங் தினமும் பாக்குறோம். அடுத்து மேனுஃபேக்சரிங் கூட செகண்டரி செக்டர், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர். இந்த 3க்குள்ளயுமே சப் செக்டர் இருக்கும்ல. உதாரணத்துக்கு பிரைமரி சொன்னீங்கன்னா பிரைமரிக்குள்ள என்ன இருக்கும்? முதன்மைக்குள்ள அக்ரிகல்ச்சரும் இருக்கும், மீன் பிடிக்கிறதும் இருக்கும், லைஃப் ஸ்டாக் கால்நடை வளர்ப்பு இருக்கும், மைனிங் இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம செக்டரா எடுக்கணும்னா எந்த ஒரு சப்செக்டர்ல இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் கிடைக்குதுன்னா அது மேனுஃபேக்சரிங், அதோட பர்சன்டேஜ் 24.5. ரெண்டாவது நமக்கு எதுல இருந்து அதிகமா கிடைக்குதுன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். இது வந்து சர்வீசஸ்ல இருக்கு, இது 17.5% கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எதுக்குள்ள இருக்கு? இது செகண்டரி செக்டருக்குள்ள தான் இருக்குது. அது மட்டும் 12.36% நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து ட்ரேடு வந்து பார்த்தோம்னா 9.66% வந்து ட்ரேட் இருக்கு. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறை அதனுடைய முன்னெடுப்புல தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம 2021 பாலிசி வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம், முக்கியமான ஒண்ணு. இப்ப அந்த டார்கெட்ல நம்ம 15% ஆனுவல் growthன்னு சொன்னோமா? அப்ப அந்த 15% ஆனுவல் growth நம்ம அடையணும்னு சொல்லியிருக்கிறதுல இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு, அதாவது நம்ம நம்பர் 1 வந்ததுக்கு 14.74% ரியல் growth வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்ல 24-25 அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இது எப்படிப்பட்ட சாதனைன்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஆவரேஜ் 4.5, தமிழ்நாடு 14.74. அப்ப இந்தியாவை விட 3 மடங்கு வளர்ச்சி கண்டது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெருமைக்குரிய சம்பவமா இதை வந்து நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு 100 ரூபா வருதுன்னா அதுல தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் வந்து எவ்வளவு போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 12.65% இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப இதுவும் வந்து அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 ஃபேக்டரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றோம். ஹேஸ் ஓவர் 40,000 ஃபேக்டரிஸ், 40,000க்கு மேற்பட்ட ஃபேக்டரி வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இது வந்து சர்வேக்குள்ளதான் இருக்குது, எம்எஸ்எம்இ செக்டர், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு வந்து பார்த்தோம்னா 2.5 கோடி 25 கோடி 125 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் மைக்ரோ ஸ்மால் மீடியம். இது 2006ல எம்எஸ்எம்இக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு 2025 பட்ஜெட்ல வந்து அந்த கிளாசிபிகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, எம்எஸ்எம்இனா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு எம்எஸ்எம்இ பாலிசி அப்படின்னே ஒன்று 2021 நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா எம்எஸ்எம்இ ஆரம்பிக்கிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது எம்எஸ்எம்இ. அப்ப இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ல கிட்டத்தட்ட 39 லட்சம் எம்எஸ்எம்இ சின்ன சின்ன நிறுவனங்களா 39 லட்சம் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. எப்படி தெரியும்? உத்தியாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு என்டர்பிரைசஸ்க்காக. அந்த உத்தியாம் போர்ட்டல் வந்து நம்ம எம்எஸ்எம்இ 39 லட்சம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல நம்ம இந்தியாவில் 3rd பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த எம்எஸ்எம்இ இருக்கு, மேனுஃபேக்சரிங் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப இந்தியாவில் 100 பேர் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்கன்னா அந்த 100 பேர்ல 15 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ அதை தான் சொல்றாங்க லீடிங் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட்
அக்கௌண்டிங் ஃபார் 15% ஆஃப் த டோட்டல் ஃபேக்டரி ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம ப்ரெசென்ட் பண்றாங்க. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்படி உற்பத்தி பண்றத நம்ம மட்டுமே வச்சுட்டு இருப்போம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்றதா வாங்கி நம்மளே வச்சுட்டு இருந்தா போதுமா? அதை ஏற்றுமதி பண்ணணும், அது முக்கியமான ஒண்ணு. அப்ப அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி ஆயத்த குறியீடு அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கு. அதுல நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு 2வது ரேங்கை ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது தமிழ்நாடு கன்சிஸ்டன்ட்லி ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எக்ஸ்போர்ட்ஸ். எதுல நம்ம முதல் இடத்துல இருக்கோம்னா எலக்ட்ரானிக்ஸ்ல முதலிடம். சாதாரண விஷயம் இல்லை. கர்நாடகாவையும் உத்தரப்பிரதேசம் பின்னாடி தள்ளிட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கோம். ஏன்னா அவன் தான் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்றான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்ம வந்து முதலிடம். அடுத்து டெக்ஸ்டைல்ஸ், நம்முடைய கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியது. டெக்ஸ்டைல நம்ம நம்பர் 1ல இருக்கோம். அடுத்து லெதர் ப்ராடக்ட்ஸ், வேலூர், ஆம்பூரும் லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து முக்கியமான பிளேஸ். ஸோ அதுலயும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட், பொறியியல் பொருட்கள் வந்து பார்த்தோம்னா அதுலயும் நம்பர் 2 பொசிஷன்ல வந்து நம்ம வந்து இருக்கோம். பொறியியல் பொருட்கள்ல நம்பர் 2 பொசிஷன்ல வந்து நம்ம இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்வி, எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுல இது 2 தடவை கேட்டிருக்கான். NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவான், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கு, கல்வி நிறுவனங்களுக்கு. அது 2025 போட்டதுல டாப் 100ல தமிழ்நாட்டில இருந்து 17 நிறுவனங்கள் இருக்கு. 17 இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் தமிழ்நாடு. இது வந்து பார்த்தோம்னா நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு நம்பர் 1 எதுலன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது உயர்கல்வி சேர்க்கையில. இன்னைக்கு கூட ஒரு ஃபிளையர் ஒன்று வந்துச்சு. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க, கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க 1வது மற்ற ஸ்கூலுக்கு 1 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹையர் எஜுகேஷன். ஸோ அந்த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல 47% வச்சு இந்தியாவில் நம்பர் 1ல இருக்கோம். நம்ம நேஷனல் ஆவரேஜ் 28.4. பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபீமேல் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நேஷனல் ஆவரேஜ் 28.5, தமிழ்நாடு 47.3. ஆனா நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கோம். ஸோ ஓவரால் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், பெண்கள் மட்டும் சொன்னோம்னா நம்ம 3rd பிளேஸ். இந்த 3rd பிளேஸ்க்கு நம்ம வர்றது கூட நமக்கு ரொம்ப காரணமா இருந்தது புதுமை பெண் திட்டம். ஏன்னா உயர்கல்வி படிச்சோம்னா மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், அதாவது நகரமயமாக்கல்ல நம்ம 2வது இடம் அப்படிங்கிறாங்க ஆஃப்டர் கேரளா. கேரளா கிட்டத்தட்ட ஃபுல்லாவே சிட்டியா தான் இருக்கும் போல் இருக்கு. 80.08%. தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 54.72%. சில இடங்கள்ல பழைய டேட்டா 48% யூஸ் பண்றாங்க. நமக்கு இந்த எக்கனாமிக் சர்வேல அர்பனைஸ்ட்னு சொல்லும்போது 54.72% பீப்புள் வந்து அர்பன்ல இருக்காங்க. இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு. அடுத்தது IMR அப்படிம்பாங்க, குழந்தை இறப்பு விகிதம். ஸோ 1000 குழந்தைகளுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறதுல நம்ம 12வது இடம். அது ஒரு லோ ரேட்டு. ஏன்? அதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம மகப்பேறு உதவி திட்டம் வச்சிருக்கிறோம். குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் தான் பிறக்கணும், அதுக்கு வந்து நம்ம 18,000 ரூபாய் சப்போர்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கும்போது இன்ஃபன்ட் மெர்டாலிட்டி ரேட்டு, இன்னொன்று MMR சொல்லுவோம், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அதுவும் நம்ம வந்து கம்மியாக வச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்த் ரேட்டு கம்மியாக இருக்கு. எப்படி வந்து பர்த் ரேட் நமக்கு வந்து குறையும்? பர்த் ரேட் குறையணும் அப்படின்னா குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும், அதை நம்ம வந்து ப்ராப்பராக இன்சூர் பண்ணுறோம். ஸோ பர்த் ரேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 12 அப்படின்னு இருக்கு, ரெண்டுமே 12. அடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த வறுமை குறியீட்டில் 1.43%. போன சர்வேலையும் இதாக இருந்தது. இப்போவும் நமக்கு அது ஈஸியாக நம்பரு 143 ஞாபகம் வச்சுக்குவோம், 1.43%. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் ஒரு லோ நம்பர் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளவு நாள் நம்ம வாழ்வோம்? பிரிட்டிஷ் காலத்துலலாம் ஒரு 27 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயமா. ஆனா இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா 73.4, அதாவது 73 வயசு வரைக்கும் நம்ம சாலிடா வாழ்வோம். நம்ம அந்த ஒரு படத்துல ஜாதகம் பார்க்குற மாதிரி 80 வயசு வரைக்கும் வாழ்வாரு அப்படின்னு சொல்ற மாதிரி 73.4 வரைக்கும் நம்ம இருப்போம். இது 3rd இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 3வது இடத்துல நம்ம இருக்கோம்னு போட்டிருக்காங்க. லிட்ரஸி ரேட்டு 80.9, இது 2011 சென்சஸ் படி 4th பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை அர்பன் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல பாப்புலேஷனு, மெட்ரோவை போட்டு அதை போட்டு இதை போட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் பண்ணி பயங்கரமா சூப்பரா மேனேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா பார்க்கிங் பாலிசி 2025 ஒன்று வந்திருக்கு. அது இந்தியாவிலேயே நேஷனல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இந்தியாவிலேயே கிடையாது. அப்படி ஒரு பார்க்கிங் பாலிசி சென்னையில் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு இந்த சர்வே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். நமக்கு 10th புக்லேயே ஒரு பாடம் இருக்கு.
அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தோம்னா சில பிளேசஸ் வந்து இந்த சர்வேக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி வளரணும்னா $1 trillion நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். அப்போ அந்த டார்கெட் அடையிறதுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தொழில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அதாவது வாகனங்கள் உதிரிப்பாகங்கள் பார்த்தோம்னா சென்னையை வந்து நம்ம டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு நம்ம சொல்கிறது இருக்குது. ஸோ சென்னையை மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலையும் நம்ம வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வியட்நாம் நாடு சேர்ந்த கம்பெனி அங்கேயே ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேருந்து நமக்கு உற்பத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ வாகன உற்பத்தி முக்கியமான ஒன்று. அடுத்து டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸு, துணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் பனியன் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ், பின்னலாடை நகரம் சொல்லுவோம். அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கு, அதை நம்ம வந்து ஒரு மான்செஸ்டர்னே சொல்லுவோம், அவனுடைய லண்டனுடைய இடம் மாதிரி. அடுத்து லெதர், தோலை பொறுத்த வரைக்கும் வேலூர், ஆம்பூர் பிரியாணி ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் தோல் பொருட்களையும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ சென்னை, ஹொசூர் வந்து பார்த்தோம்னா நம்ம பெங்களூருக்கு ஈக்குவலாக நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் வச்சிருக்காங்க. அடுத்து ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்தவரை காற்றாலை மின் உற்பத்தி நமக்கே தெரியும். உடுமலைப்பேட்டை பக்கம்லாம் போனோம்னா நிறைய காத்தாடியாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி நிறைய காத்தாடிகள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ரினியூவபிள் எனர்ஜிக்கு அங்கே இருக்குது. அடுத்து ஹெவி இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல இருக்குது. குறிப்பாக தூத்துக்குடியில் கூட நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் வந்து தூத்துக்குடி சார்பாக நிறையா வந்து இருக்கும். இப்போ கூட ஒரு பிளேயரில் நம்ம வந்து பார்த்தோம் 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கப்பல் கட்டும் தளம் வந்து பார்த்தோம்னா ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அடுத்த மாதம் தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ தூத்துக்குடி ஒரு முக்கியமான ஹப்பாக இருக்குது. அடுத்து எமர்ஜிங் ஹப் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸு. நாம இது பழைய காமெடி இருக்கும்ல, தொழிலதிபர்கள் தொழிலை தாங்க முடியல, நாட்டில் வந்து புண்ணாக்கு வைக்கிறவங்க குண்டூசி வைக்கிறவங்க தொழிலதிபர். அப்போ நம்ம வந்து சாதாரணமாக எல்லாரும் வச்சிருக்க பொருட்களை உற்பத்தி பண்ணுறதை விட்டுட்டு ஸ்பெஷலாக நமக்கு சில ஏரியாக்கள், அதாவது இந்த ஸ்பேஸுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நம்ம வளரலாம். செமிகண்டக்டர் எல்லா பக்கம் பயங்கர டிமாண்டாக இருக்கு, அந்த உற்பத்தியெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம வளரலாம். அதுக்கு தான் நமக்கு வந்து என்னன்னா அந்த குலசேகரப்பட்டது கூட விண்வெளி உந்து சக்தி பூங்கா அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் டெக்குக்காக நம்ம தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது, அதுக்கும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 3 மாநிலங்களுக்கு 100 கோடி ரூபாய் தர்றதா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. எதுக்கு? மெடிக்கல் டிவைஸ் பார்க்கு, மருத்துவ உபகரணங்கள். முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா மருந்து மாத்திரை தான் இருக்கும். இப்போ ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு, ரமணா படத்திலே காமிச்சிட்டாங்க. அதுக்கு நிறைய ரோபோவே சர்ஜரி பண்ணுங்கிறாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுக்கு பார்த்தோம்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அந்த மேனுஃபேக்சரிங் பார்க், மெடிக்கல் டிவைசஸ் பார்க் அப்படிங்கிறது அதுக்கு வந்து 3 ஸ்டேட்ல இந்தியாவோ தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த மாதிரி நம்ம வந்து வளர்றதுக்காக சில பாலிசிஸ், கொள்கைகள் வச்சிருக்கோம். அது என்னென்ன கொள்கைகள் பார்த்தோம்னா, ஸ்டார்ட் அப் பாலிசி 2018, இது வந்து பழைய கவர்மெண்ட் இருக்கும்போதே போட்டது. ஸ்டார்ட் அப் இந்தியா நமக்கு தெரியும் 2016 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஜனவரி மாதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏப்ரல் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு ஒன்று போட்டாங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பாலிசி 2018. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021. இதை நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட், பெர் ஆனம் 15% growth, 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் மேனுஃபேக்சரிங் ஜிஎஸ்விஎல் வந்து பார்த்தோம்னா 2030க்குள்ள நம்ம 30% அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட 24.5 வந்திருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நம்ம பார்த்தது. எம்எஸ்எம்இ பாலிசி 2021, ஆர்என்டி பாலிசி 2022. ஏன்னா இந்த உற்பத்தியில் எப்படிங்க இவ்வளோ வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ட்ராங்கான ஆர்என்டி வச்சிருக்கோங்க. நாங்கள் ரிசர்ச் பண்ணி எந்த தொழிலை எங்கே பண்ணனா நல்லா வளரலாம், அதுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவை எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ ஆர்என்டி பாலிசி ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2023 ஸ்பேஸ் டெக் பாலிசி, விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையை வந்து பார்த்தோம்னா 2023 வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து இந்த பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம்ல, இதை வந்து ரோட்டில் கொண்டு போய் அதுக்கு கண்டெய்னர் வேணும், அதுக்கப்புறம் நம்ம கப்பல் ஹார்பர் மூலமாக வெளியில் கொண்டு போகலாம், இல்லை வந்து ஏரோப்ளைன் மூலமாக வந்து கொண்டு போகலாம். அதுக்கு தேவையான லாஜிஸ்டிக் பாலிசி வேணும்ல. அப்போ அது வந்து பார்த்தோம்னா ஒரு சரக்கு பயிற்சிமை, அந்த பாலிசி 2023. அப்புறம் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பாலிசி பழைய கவர்மெண்ட் 2018 போட்டதுங்கிறதுனால அதை ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி 2023 அந்த பாலிசியை மாத்திரம். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் பாலிசி 2024 போடுறோம். இதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற பகுதியில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க செமிகண்டக்டருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர், திருப்பூருக்குலாம் இயல்பாகவே எந்த தொழில் அங்கே வச்சாலும் அந்த தொழில் வளர்ந்துடும். அந்த இடத்துல வந்து எல்லா தொழிலுமே டெவலப் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு, நர்ச்சர் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட் வந்து இருக்கு. ஸோ தட் செமிகண்டக்டருக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு 500 கோடியை ஒதுக்கி இதை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம பண்ணணும்னா பெரிய பணக்கார மாநிலமாக நம்ம வந்து மாறிடலாம். இந்த இலான் மாஸ்க் நம்ம சொல்கிறோம் 1 trillion நம்ம வந்து அடைகிறது 2030 டார்கெட்னு சொல்லிட்டு. தமிழ்நாடோட எக்கனாமிக் சைஸ் எவ்வளவு? நாம் இப்போ முதல்ல வளர்ந்துருக்கோம் சொல்கிறோம்ல 31 லட்சம் கோடியா, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த வருஷம் பட்ஜெட்டில் நம்ம சொல்கிறது ஒரு 41 லட்சம் கோடி வளரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இலான் மாஸ்க் ஒருத்த மட்டும் 58 லட்சம் கோடி வச்சிருக்கான். சரியா? ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னம்னா நம்ம நிறைய தொழில் பண்ணணும். அடுத்த டேட்டா வந்து பார்த்தோம்னா பெர் கேபிட்டா இன்கம்.
இதில் தலா வருமானம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இங்கே தமிழில் தனிநபர் வருமானம்னு சர்வேல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நாம் வந்து பார்த்தோம்னா தேர்ட் ரேங்க்கு. ஆனால் ஒரு டைமில் நமக்கே வந்து பார்த்தோம்னா நியூஸில் வந்து செகண்ட் ரேங்க் சொல்லிட்டு இந்த இப்போ கூட எலெக்ஷன் காமெடி வரும். தென்னை மரத்துக்கு போட்டியா இல்லை ஏனிக்கு போட்டியா அப்படிமா, ரெண்டுக்குமே போட்டேன் அப்படிமா. ரெண்டில் எதிராக உண்மை, ரெண்டுமே உண்மை தான். உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்தில் ஒன்று, இன்னும் உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு ஏனியில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குத்து அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டில் ரெண்டாவது ரேங்கா இல்லை தேர்ட் ரேங்கா அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டுமே உண்மைங்கிறாங்க. அதாவது கரண்ட் ப்ரைஸஸில் நம்ம நடப்பு கணக்குகளை பார்த்தோம்னா தேர்ட் இன் பர் கேபிட்டல் தலா வருமானத்தில் 3,000 நம்ம இருக்கிறோம். எவ்வளவு? 3,62,000 ரூபா. அதில் நம்ம வந்து பார்த்தோம்னா நேஷனல் ஆவரேஜை விட 2.05 அவ்வளோதான் இருக்குது. 1.76% வந்து நம்ம வந்து அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்போ நம்ம தேர்டுனா நமக்கு மேலே 2 பேர் யார் இருக்காங்க? ஒருத்தர் தெலுங்கானாவும் ரெண்டாவது வந்து கர்நாடகாவும் இருக்காங்க அப்படிங்கிறோம். இதே வந்து பார்த்தோம்னா ரியல்னா ஒரு பேஸ் இயருடைய காஸ்ட்டை நம்ம எடுத்து பார்க்கணும். சரியா? அப்போ ரியலில் பார்க்கும் பொழுது நம்ம செகண்ட் பிளேஸு. அப்போ முதல்ல யார் இருக்கா? கர்நாடகா. ஸோ அப்போ ரியல்னு கேட்டால் நம்ம 2வது இடம், நாமினல் அதாவது கரண்ட் ப்ரைஸஸ்ன்னு கேட்டோம்னா நம்ம 3வது இடம். இதுக்கு அடுத்து என்னன்னா இது வந்து நமக்கு ஹைலைட்ஸ்லேயே வந்துடுது. ஹைலைட்டில் வந்து இந்த பாயிண்ட் வராது, 2வது ரேங்க் வராது, தேர்ட் ரேங்க் மட்டும் தான் வரும். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அது இல்லாமல் மாவட்டங்களுக்குள்ள தலா வருமானம் அங்கே சர்வேல ஹைலைட்ஸில் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா செங்கல்பட்டு நம்பர் 1ல் இருக்கான் டிஸ்ட்ரிக்டில். அதில் பாருங்கள் 7,47,000 ரூபா செங்கல்பட்டு மட்டும். செங்கல்பட்டு அடுத்து 2வது காஞ்சிபுரம், 3வது சென்னை. அப்போ இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெல்ட் இந்த சென்னை, கிரேட்டர் சென்னை மட்டுமே இருக்கக்கூடியதெல்லாம் அதிகமான வருமானம் வருது. ஏன்னா இங்கே தான் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிலேருந்து நிறைய வருமானம் வரும்பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெர் கேபிட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிரும். இது என்னது? வருமானம் டிவைடட் பை பீப்புள் தானே. அப்போ அங்கே தான் நிறைய கம்பெனி இருக்குன்னா அங்கே தான் தலா வருமானம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வரும். எங்கே கம்பெனி கம்மியாக இருக்குது, ஃபேக்ட்ரி கம்மியாக இருக்குது, அங்கே குறைவாக வரும். அப்போ கடைசி 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா திருவாரூர் கடைசியில் இருக்கும். ஏன்னா திருவாரூர் நமக்கு வந்து பார்த்தோம்னா டெல்டாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸு, விளைநிலங்கள் தான் இருக்கும். அங்கே தலா வருமானம் கம்மியாக இருக்கிறத பற்றி நமக்கு என்ன ஃபேக்ட்ரியை போட்டு அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விளைஞ்சா தான் நம்ம சாப்பிட முடியும். அடுத்து செகண்ட் லோவஸ்ட் பார்த்தோம்னா பெரம்பலூர். அடுத்து தேர்ட் லோவஸ்ட் பார்த்தோம்னா விழுப்புரம். இது 3 நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அக்ரிகல்ச்சரில் ஈல்டு விளைச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ விளையுது அப்படிங்கிறதுல ராகியில் நம்ம வந்து நம்பர் 1. சுகர் கேன், ராகி கேழ்வரகு, அதுக்கப்புறம் சுகர் கேன் கரும்புல நம்ம நம்பர் 1. அடுத்து எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செகண்ட் பிளேஸு. கிரவுண்ட் நிலக்கடலை மட்டும் பார்த்தோம்னா 3வது இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம டார்கெட் என்ன? 2030 $1 trillion. இன்னைக்கு வந்து ஒரு டாலர் அப்படின்னம்னா 93 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே அமௌண்ட்டே அன்னைக்கு 2030 இருக்குதுன்னே வச்சுக்கிட்டோம்னா கூட 93 லட்சம் கோடி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சர்வே என்ன சொல்லுதுன்னா இப்போ வளர்ந்த மாதிரியே 16% நாமினல் growthோட வளர்ந்தோம்னா டாலர் வேற கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் 2% தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னம்னா 2031 அடைஞ்சிடலாம். ஒருவேளை டாலர் வேல்யூ நம்ம பிரச்சனை இல்லை, இந்தியாவுடைய பிரச்சனையா, டாலர் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாச்சு, ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சு, 3.5 வரைக்கும் போகுது அப்படின்னம்னா இன்னும் ஒரு வருஷம் லேட் ஆகும், 2032 அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாம உற்பத்தி பண்றத கிட்டத்தட்ட $100 பில்லியன் நாம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏற்றுமதியும் நம்ம பண்ணாதான் நம்மளால வந்து இந்த டார்கெட்டை அடைய முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வருஷம் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 10லேருந்து 13 லட்சம் பேர் காலேஜ் முடிச்சு வெளியே வர்றோம். அப்போ நம்ம டிஎன்பிசி படிக்க போகிறோம், ஆஸ்பிரன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கும். இந்த $1 trillion அடையணும்னா ஒன்று நம்ம படித்து டிஎன்பிசியில் வேலைக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் இந்த தொழில்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்ம சர்வீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது வந்து வேலை செய்யணும். அப்போ நம்மளும் சேர்ந்து தானே வளரணும். இதுதான் நமக்கு டார்கெட்டு. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகுதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தா வளர போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம இந்த $1 trillion நோக்கி நம்மளும் ஓடுறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வேலை செய்யலை, நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படிக்கிறதுனால எதிர்காலத்தில் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த growth என்னோட பங்களிப்பு இருக்கும். அது நமக்கு வந்து வள்ளுவர் சொல்ற திருக்குறள் மாதிரி தான். அது எப்படின்னா ஊக்கமுடையானுடைய ஒடுக்கம் அது பொருந்தகர் தாக்கருக்கு பேருந்தகைத்து. ஒரு ஆடு எப்படி இதை வந்து முன்னாடி பாயறதுக்கு பின்னாடி பின்வாங்குமோ அதே மாதிரி தான் நாம உட்காந்துருக்கிறது. வந்து இன்னைக்கு நம்ம இந்த $1 trillion எக்கனாமியில நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பெருசா கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு படிப்போம். ஸோ இந்த டேட்டா நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசிக்கா ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு, அது வந்து பாருங்க.
நிறைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதில் எக்கனாமி இருக்குது, ஐஎன்எம் இருக்குது, பாலிட்டி இருக்குது, ஜாகிரபி இருக்குது, கிட்டத்தட்ட டிஎன்பிசிக்கான எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போது பிளேலிஸ்ட்டில் கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். வெயில் வேறு நிறைய அடிக்குது. ஸோ சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்து தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சிட்டு நல்லா படிங்க. தேங்க்யூ.